Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்யற விஷயம் என்னன்னா இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி எப்படி ஒரு ஃப்ளையர் டிசைன் பண்றேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இப்போ நார்மலா ஃபோட்டோஷாப்ல செய்யறதை விட இல்லஸ்ட்ரேட்டர்ல செஞ்சீங்கன்னா உங்களோட ஃப்ளையர் டிசைன் இந்த மாதிரி டிசைன் செய்யற நேரம் உங்களோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தான் ஜூம் பண்ணாலும் வந்து உங்களோட ஒரிஜினல் குவாலிட்டி இப்படியே தான் இருக்கும். இது வந்து வெக்டர் பேஸ். பாத்தீங்கன்னா ஜூம் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் குவாலிட்டி மாறாது. இதே நீங்கள் ஃபோட்டோஷாப் எடுத்திங்கன்னா அது வந்து பிக்சல் பேஸ். உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன்னா அது ஒரிஜினல் குவாலிட்டி மாறும். இது வந்து ஒரு வெக்டர் பேஸில் நம்ம செய்கிற ஹார்ட் ஒர்க் தான் இது. ரொம்பவே ஃபாரினர்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்புகிறது வந்து இந்த இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி தான் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. இப்போ நான் ஃப்ரீலான்சர் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்பவே நம்ம செய்கிறது கூட. அந்த ஃப்ரீலான்சர் ப்ராஜெக்ட்ஸ் நான் செய்கிற நேரம் ரொம்பவே நான் யூஸ் பண்ணுறது இந்த ஃப்ளையர் டிசைனுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறது ரொம்ப குறவுங்க. நான் இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி தான் செய்வேன். ஏன்னா இந்த ஒரிஜினல் குவாலிட்டி வரல எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் வந்து இதை வந்து பிரிண்டிங்க்கு நான் அவருக்கு கொடுக்குற நேரம் எந்த வித பிரச்சனையும் இருக்காது பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து. இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் கொடுக்குற நேரம் அந்த குவாலிட்டி சரியில்லை இந்த குவாலிட்டி செய்கிறேன்னு ரொம்ப எனக்கு வந்து பேட் காமெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நான் இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி செய்கிறேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒரிஜினல் குவாலிட்டி வந்து அப்படியே எந்த வித விஷயமும் மாறாது. அது ரொம்ப லேஸு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளையர் ஒன்று நம்ம எப்படி வந்து இல்லஸ்ட்ரேட்டர் பயன்படுத்தி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வந்து A4 ஷீட் ஒன்று எடுக்கிறேன். இது நான் A4க்கு ரெடி பண்ணது தான். இல்லை வந்து சைஸை வந்து A4 தீர்மானிச்சுட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ பிளாங்க் ஷீட். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த விஷயம் ஒன்று செய்ய போகிறேன். செய்கிற நேரம் என்ன பண்ணணும்னா இந்த ரெக்டாங்கிள் எடுத்து இப்படி வரைகிறேன். இப்படி வரைச்சிக்கிறேன். சரியா? வரைஞ்சிட்டு இந்த கலர் எடுக்க போகிறேன். இப்போ இதே கலரை வந்து நான் இதுக்கு ஃபில் பண்ணுறேன். இப்போ இதே கலர் தான் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணுறேன். இதில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் டார்க் கலர் எடுத்து ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ண போகிறேன். ஜூம் பண்ணுறேன். Ctrl+ அடிச்சிங்கன்னா கீபோர்டில் இந்த மாதிரி ஜூம் ஆகும். இப்போ அதில் வந்து எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ண போகிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். நான் எழுத தேவையில்லை. Ctrl+C அடித்து காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கான டெக்ஸ்ட் என்னன்னா லெமன் ரெகுலர். இதுதான் ஃபாண்ட் வந்து இந்த லெமன் ரெகுலரை இங்கே கொடுக்குறேன். லெமன் ரெகுலர் செலக்ட் பண்ணிவிட்டு லெமன் ரெகுலர். இதில் வந்து நீங்கள் வந்து லெமன் ரெகுலர் எடுக்கலாம். லெமன் டைப் பண்ணுங்கள். LEMON லெமன். இதில் இருக்கும் ரெகுலர்னு சொல்லி லெமன் ரெகுலர். இந்த தான் ஃபாண்ட். இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் இப்படி எழுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேக்ரவுண்டையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் சென்டர் கொடுங்க. சென்டர் கொடுத்து இது சென்டர் ஆகிடும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கலரை வந்து நான் மாற்றுறேன். இதில் போய்ட்டு ஒரு வெள்ளை கலர் கொடுக்குறேன். கொடுத்தா அவங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை கலரில் வரும். இந்த மாதிரி இருக்கும். சிம்பிளாக இருக்கும். உங்களோட ஹார்ட் ஒர்க். இப்போ இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. பர்ஃபெக்ட். இப்போ அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா அடுத்த விஷயம் இதை ஃப்ரீ வேர்ட் ப்ளஸ் ஒர்க் ஷாப்னு சும்மா ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இதை அப்படியே இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்து நான் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V அடித்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கான ஃபாண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதே ஃபாண்ட் கொடுக்கல. பார்த்துக்குறேங்க என்ன ஃபாண்ட்டுன்னு. இதோட ஃபாண்ட் வந்து நான் கொடுக்குறேன். இதில் ஃபாண்ட் என்னது செஞ்சுரி காத்திக்னு சொல்லி இந்த ஃபாண்ட்டை வந்து இதில் தீர்மானிச்சுக்கிறேன். செஞ்சுரி காத்திக். இதில் வந்து போல்டு கொடுக்குறேன். கொடுத்து அப்படியே எடுத்துக்கிறேன். இது செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான கலரை வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுவும் வெள்ளை தான் கொடுத்துருக்கேன். இதுக்கான கலரையும் வெள்ளையாக கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களோட. இப்படி இருக்கும் உங்களோட வேலை வந்து. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் உங்களோட வேலைகள். இதில் வந்து செஞ்சுரி கோதிக். இப்போ அடுத்த விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இது இந்த டெக்ஸ்ட் இதே எப்படி டைப் பண்ணுறேன்னா இதுவும் அதே தான். நான் வந்து இதை Ctrl+C அடித்து காப்பி பண்ணிவிட்டு இதே கொண்டாந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ அதே ஃபோன்ட்டில் தான் அதுவும் டைப் பண்ணியிருக்கேன். இதுகள் தான் ஒரே ஃபோன்ட்டில் தான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு டிசைன் வந்து அமையும். இந்த மாதிரி இதை அடித்து நம்ம கொஞ்சம் அப்படி சின்னதாக்கேன். இப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி உங்களோட டிசைன். இந்த மாதிரி இருக்கும் உங்களோட லீஃப் லைன் டிசைன். இப்போ இதே வந்து நான் கொஞ்சம் சின்னதாக்குனா நல்லாயிருக்கும். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு சின்னதாக்குங்க. அப்படின்னா தான் சரியாக வரும். கொஞ்சம் சின்னதாக்கிட்டு வச்சுக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. அடுத்து வந்து இந்த இமேஜை வந்து எப்படின்றது பார்ப்போம்.
செஞ்சுரி, இது வந்து செஞ்சுரி காலேஜ், ரைட். ரைட். இப்போ அடுத்த விஷயம் நம்ம செய்ய போகிறது வந்து இந்த இமேஜை நான் என்ன எப்படி எடுத்தேன்னா, நீங்கள் போயிட்டு ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் கொடுத்துட்டு இதை வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான இமேஜ். இதை வந்து ஷிஃப்ட்டையும் ஆல் டைம் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சரியாக சின்னதாக்குனா இந்த மாதிரி சின்னதாகும். அதுக்கு நான் வச்சுட்டு திரும்ப செய்கிற நேரம் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுங்க, அப்படின்னா தான் ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி இழுப்படும். ரைட். இப்போ வந்துடுச்சு இந்த மாதிரி. ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நடுவில் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், அடுத்த விஷயம் வந்து இதுகளை எழுத போகிறேன், கோர்ஸ் கான்டென்ட் அதுகளை எழுத போகிறேன். வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதுகளை கொஞ்சம் மேலே கொண்டு போவோம். இன்னும் கூடிடுச்சுங்கண்ணே ஸ்பேஸ். இப்போ வந்து இதை கொஞ்சம் மேலே போகும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிறனால தான் உங்களுக்கு இந்த ஹார்ட் ஒர்க் வந்து நல்லா செய்ய முடியும். ஃபாஸ்ட்டாக செஞ்சீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து குழம்பிடும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து செய்யுங்க. ரைட். அப்படின்னா தான் உங்களுக்கு இப்போ 3 டெக்ஸ்டையும் ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து சென்டரை கொடுத்துருங்க. இப்போ சென்டர் ஆகிடும். ரைட். சிம்பிளாக சென்டர் ஆகிறதுக்கு அது தான் கொடுக்குறது. இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துருங்க. ரைட். இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அது கீழே வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று தேவை. இப்போ அதையும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து ஃபைலுக்கு போயிட்டு ப்ளேஸை கொடுத்துட்டு இந்த இமேஜஸ் இதை எடுத்து என்ன ப்ளேஸ் பண்ணுறேன், நான் அப்படி இழுக்கிறேன், அப்படி இழுத்துக்கிறேன். ரைட். இப்போ நோமல் அப்படி இழுத்துக்கிறீங்க, இது பிரச்சனை இல்லை. இது ஒரு கம்ப்ளீட் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தான் பின்னுக்கு இருக்குது. இது இமேஜஸ் இழுத்திங்கன்னா அது ப்ரொஃபஷனல்லாம் போயிடும். இது வந்து பின்னுக்கால ஒரு பேக்ரவுண்ட், இதை பின்னுக்கு வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கே டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட்டை டைப் பண்ணேன்னா டெக்ஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, கோர்ஸ் கான்டென்ட். இப்போ கோர்ஸ் கான்டென்ட்டை காப்பி பண்ணி Ctrl+C அடிச்சு காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்து நான் கொடுத்துட்டு கோர்ஸ் கான்டென்ட் வைக்கிறேன். ரைட். இதை வந்து கொஞ்சம் பெருசாக்குறேன், சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கணும். 22 வச்சுக்கோங்க. கோர்ஸ் கான்டென்ட் கலரை வந்து ஒரு நீல கலருக்கு மாதிரி இந்த கலருக்கு மாற்றிக்கணும். ஐ ட்ராப்பர் டூல் எடுத்து கிளிக் பண்ண அந்த அப்படி வந்துடும். இதை வந்து ஸ்டாக்காக வந்து 9 கொடுத்துக்கிறேன். ரைட். ஸ்டாக்கை வந்து 9 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்து வந்து திரும்ப இந்த டெக்ஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். Ctrl+C அடிச்சு காப்பி பண்ணிவிட்டு இதில் போய் T டூல் எடுத்து திரும்ப இப்படி இது பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து Ctrl+V அடிச்சு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ சைஸ் வந்து கூட, அதனால தான் காட்டுறதில்லை. சைஸை கொஞ்சம் குறைச்சா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ரைட். போஸ்ட் வரையும் போடும். ரைட். இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேலைகளை ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். ரைட். இப்போ இதை கொஞ்சம் இழுத்துருவோம். இப்போ அவங்களோட கான்டென்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கோர்ஸ் கான்டென்ட்லாம் இந்த மாதிரி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது, கோர்ஸ் கான்டென்ட்லாம் வந்துருச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கொஞ்சம் பெருசாக்கலாம். இது வந்து கொஞ்சம் சைஸஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். நம்ம தேவையான அளவில் 16 மாதிரி கொடுத்தோம்னா நல்லா விளங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ அடுத்த விஷயம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அடுத்தது இதுகளை பண்ண போகிறோம். இது பண்ணுறேன்னா சும்மா டமி டெக்ஸ்ட்டை நான் எடுத்தேன். இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். இதை அப்படியே இந்த காப்பி ஒரு டமி டெக்ஸ்ட், சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது இந்த இன்ஸ்டியூட் ஏதாவது இந்த கோர்ஸை பற்றி இன்னும் விளங்கி போடுறேன்னா சும்மா ஒரு டமி டெக்ஸ்ட் நான் போட்டிருந்தேன், நீங்கள் போடுங்க. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்ன போயிட்டு டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கொண்டாந்து அப்படி கொடுத்துட்டு Ctrl+V அடித்து பேஸ்ட் பண்ணுறேன். போய்ட்டு அப்படி வந்துருச்சு. சரியா? இப்போ இதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளையரில் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த விஷயம் செய்கிறேன். எப்படி செய்கிறேன்னா, முதல்ல வந்து ஒரு ரெக்டாங்கிள் டூலை நான் எடுத்து இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணிக்குவோம். கணக்கை பார்த்துக்கிறப்பறம் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். Ctrl+S ஜூம் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஒர்க் பண்ணுற நேரம் ஜூம் பண்ணி செய்கிறேன்னா அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரேடியன்ட் கலரில் இருக்குது. இந்த கிரேடியன்ட் எப்படி நம்ம செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது கிரேடியன்ட். இந்த கிரேடியன்ட் இதுங்க நான் கிடைக்கிற அந்த ஆப்ஷன் விண்டோஸ்க்கு போயிட்டு அதில் கிரேடியண்ட்டை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணால் அந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து இங்கே தான் கலரை செலக்ட் பண்ணுறது. அப்போ நான் என்ன கலர் எடுக்க போகிறேன்னா, இந்த ஐ ட்ராப்பர் டூலில் இந்த கலர் எடுக்கிறேன். ஒரு மஞ்சள் கலர் எடுப்போம். ரைட். இந்த கலர் எடுத்துகிட்டு இந்த கலர் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன் இந்த கிரேடியண்ட்டில். இப்போ அந்த கிரேடியண்ட் என்னென்ன இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் கலர் வந்து இந்த மஞ்சளில் இருக்குது, அடுத்த கலர் வந்து வெள்ளையில் இருக்குது. இந்த வெள்ளை கலரை எடுத்து கொஞ்சம் இழுக்கிறேன். வெள்ளை கலரை இன்னொன்று எடுக்க போகிறேன். அப்போ இங்கே இன்னொரு கிளிக் பண்ணால் இன்னொரு வெள்ளை வருது. ரைட். இப்போ இங்கே 2 வெள்ளை வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்து நான் வந்து இது வந்து இதோட மர்ச் பண்ணுற மாதிரி செய்யணும். அப்படி எப்படி செய்கிறதுனா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒப்பாசிட்டியை 0 கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட மேட்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இந்த கிரேடியன்ட் எஃபெக்ட்.
ரைட். இது வந்து அன்னைக்கு ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டால் இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி, அதனால தான் இது இப்படி போடுறேன். ரைட். போட்டு இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா சும்மா அந்த மெயின் ஒரு அட்ரஸ் இதை அப்படியே நான் Ctrl+C அடிச்சு காப்பி பண்ணிவிட்டு Ctrl+V அடிச்சு பேஸ்ட் பண்ணுறேன். இந்த அட்ரஸை கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இந்த மொபைல் நம்பர் இதை அப்படி செலக்ட் காப்பி பண்ணிவிட்டு சும்மா இது ஒரு டமி தான் கொடுத்தேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அவ்வளோதான் விஷயம். இப்போ மொபைல் நம்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு காட்டியிருக்கேன். ரைட். இவ்வளோதான் விஷயம். ரைட். இவ்வளோ தான் இந்த ஃப்ளையர் டிசைன். ரைட். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி டிசைன் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் இதை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சீங்கன்னா இதை கொஞ்சம் அழகாக செய்யலாம். ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பார்த்தீங்கன்னா இதை ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ரைட். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட டியூட்டர்ஸ் ஃபனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.